சங்கீதம் அதிகாரம் 60. தேவனே, நீர் எங்களைக் கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாயிருந்தீர், மறுபடியும் எங்களிடமாய்த் திரும்பியருளும். பூமியை அதிரப் பண்ணி அதை வெடிப்பாக்கினீர், அதன் வெடிப்புகளை பொருந்த பண்ணும், அது அசைகின்றது. உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தைக் காண்பித்தீர், தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்கக் கொடுத்தீர். சத்தியத்து நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியைக் கொடுத்தீர். உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலதுகரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும். தேவன் தமது பரிசுத்தத்தைக் கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்ராயிம் என் தலையின் பெலன், யூதா என் நியாயப் பிரமாணிகன். மோவாப் என் பாதபாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சையை எரிந்து போடுவேன். பெலிஸ்தியாவே, என்னிமித்தம் ஆர்ப்பரித்துக்கொள். அரணான பட்டணத்திற்கு என்னை நடத்திக் கொண்டு போகிறவர் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார்? எங்கள் சேனைகளோடே புறப்படாமலிருந்த தேவரீர் அல்லவோ? எங்களைத் தள்ளிவிட்டிருந்த தேவரீரல்லவோ? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா? தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்துப் போடுவார். ஆமேன். அன்பானவர்களே, இந்த சங்கீதத்தில் தாவீது ஒரு பெரிய துன்பத்தின் நடுவிலே இருக்கிறார். தோல்வி வந்தது போலவும் எல்லாம் முடிந்தது போலவும் தோன்றின அந்த நேரத்திலும் அவர் தேவனை நோக்கி, தேவனே, நீர் எங்களை கைவிட்டது போல தோன்றுகிறது, ஆனாலும் மறுபடியும் எங்களிடமாய் திரும்பியருளும் என்று கூறுகிறார். தாவீதை போலதான் நாமும் இன்று பல இக்கட்டான சூழ்நிலையில் கடந்து செல்லலாம். தேவன் நம்மை கைவிட்டது போலவும் எல்லாம் முடிந்தது போலவும் தோன்றலாம். சூழ்நிலை என்ன சொன்னாலும் தேவன் நம்மை விட்டு விலகவில்லை. சில நேரம் பிரார்த்தனைக்கு உடனே பதில் வராதது போல தோன்றலாம். வாழ்க்கை மிகுந்த குழப்பத்தில் காணப்படலாம். ஆனால் இது தேவன் நம்மை விட்டு தூரமாக இருக்கிறார் என்று அர்த்தமல்ல. இந்த நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை முழுவதும் ஆண்டவர் மீது இருக்க வேண்டும். மனுஷனுடைய உதவி விருதா, தேவனே நமக்கு உதவி செய்கிறவர். அவர் நம்மை மீட்டு நம் சத்துருக்களை மிதித்து போட வல்லவராயிருக்கிறார். ஆமேன்.